Hello everyone, welcome to 360 Tamil. இப்போ நம்ம My Perfect Husband அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு பார்ட் போட்டிருக்கோம். அந்த பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. இந்த சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் சீரிஸை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சுப்பிரமணியம் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ஷெட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு தீபிகா இருக்காங்கல்ல, சைலண்டா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இவ்வளவு சம்பளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா அம்மாவை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போய் தான் சொல்றாங்க அப்படின்றது அம்மாக்கு தெரியுது. நீ எங்க போயிட்டு வந்தன்னா எனக்கு தெரியும், எதுக்காக இப்படி போய் பேசிட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்குள்ள போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. இப்ப பாரதி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. கிளாஸ் டைம் இவர் போன்லாம் எடுக்க மாட்டாரு போல, அதனால காலை கட் பண்ணிடுறாரு. கட்டா பண்றீங்க, நான் இதை கேட்காம விட மாட்டேன்ற மாதிரி திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கால் வந்துகிட்டே இருக்கிறத பசங்களும் கவனிக்கிறாங்கல்ல. சார் ஒன்னு எடுத்து பேசுங்க, இல்லனா சுவிட்ச் ஆஃப் ஆது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திரும்பி ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. இவரை அட்டன் பண்ணிடுறாரு. இப்ப கிளாஸ்ல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டாரு. மரத்துக்கு கீழே வச்சு கிஸ் அடிச்சிருக்கீங்கல்ல, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ண, இதை பத்திலாம் இப்ப பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு கண்டிப்பா பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இவர் பேசின விஷயத்த பசங்க கேட்டிருப்பாங்க. சார் 35 வருஷத்துக்கு முன்னாடியே கிஸ்ஸா அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே வேக வேகமா இப்ப ஸ்டாஃப் ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் அந்த தகவல் வந்துருச்சு போல. பசங்க எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்றாங்க. இப்பதான் பாரதியோட சின்ன பையன் இந்த இடத்துக்கு வரான். அப்பா எனக்கு 2000 ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன் 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி விமலா கேக்குறாங்க. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, பசங்களுக்கு வாங்கி தரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். பிரேக்கப்னு சொல்ற, கொஞ்சம் கூட ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பா முன்னாடியே தைரியமா எப்படா இதை பத்தி எல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எல்லாத்தையுமே உடனே சொல்றது நல்லது, அவங்களுக்கா தெரிய வந்தா பிரச்சனை இல்ல, அதனால நானே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இது மூலியமா இவருக்குமே ஒரு ஐடியா தோணுது. எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கணும், எதுனாலும் மொத்தமா ஒய்ஃப் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஒய்ஃப் செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. எதுக்காக என்ன அடிக்கடி இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. மேற்கொண்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கிஸ் அடிச்சாங்கன்ற மாதிரி விமலா சொன்னாங்கல்ல, ஒரு மரத்துக்கு கீழே வச்சு இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வழியா கரெக்டா இவரோட அப்பா வந்திருப்பாரு. இவங்க கிஸ் பண்ணதா பார்த்திருப்பாரு. என்ன காரியம்டா பண்ண அப்படின்ற மாதிரி பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அம்மாக்கு எதுக்காக அடிக்கிறாருன்னு புரிய மாட்டேங்குது. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீயே அடிப்ப, வேலைக்கு போன்ற மாதிரி பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பாரதியோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பையனை போட்டு இப்படியா சார் அடிப்பீங்க, என் வீட்டுக்கு வாப்பான்ற மாதிரிலாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. சார் அவனை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவன் உங்க பொண்ணை கிஸ் அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் உண்மையை சொல்லிடுறாரு. எது நம்ம பொண்ணுக்கு முத்தம் கொடுத்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இதனால ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணை ஊருக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. கிளம்ப போகும்போது அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் பாரதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி காரை வெட்டி இறங்கிடுறாங்க. பாரதி அப்பா கிட்ட கேக்குறாங்க. சரிம்மா சீக்கிரமா சொல்லிட்டு வான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே பாரதி கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. பாரதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போயிட்டு வரேன் பாரதி அப்படின்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அதனால இவர் வேகமா வெளியே வந்துடுறாரு. இவங்க கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது, நீ காரை விட்டு இறங்கு, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இவங்க எல்லாருமே நம்ம பிரிஞ்சிருவோம் தானே நினைக்கிறாங்க. இவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும், சீக்கிரமா என்ன வந்து நீ கூட்டு போ, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பாரதி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இவர் படிப்புல கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் போக்கஸோட படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே சில வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சைடுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. பாரதி ஒன்னதான்டா கேட்டா, நீ வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பாரதி வாங்கிட்டு இதை தர சொன்னா அப்படின்ற மாதிரி தராரு. அதுல ஒரு பேப்பர் இருக்கு, என்ன எழுதி இருக்குன்றதை இவர் படிக்கிறாரு. பாரதிக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போது போல, அதை பத்தி தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இவர் தந்த பொருள் எல்லாத்தையுமே இந்த பேக்ல வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரும் ஒவ்வொரு பொருளா எடுத்து பாக்குறாரு. அப்ப அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளா, நம்மளை ஏமாத்திட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் போக்கஸோட படிச்சிருப்பாரு. நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான், வேற யாருமே இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இதனால ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் இந்த இடத்துல மன்னிச்சிடுறாங்க. இப்ப பாரதியை நமக்கு காட்டுறாங்க. தீபிகாவும் தங்கச்சியும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போதுதான் தீபிகா போட்டிருக்க அந்த செயினை பாக்குறாங்க. அது இவங்களோட கொலுசு தானே, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது பாரதி அங்கிளோட செயின்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு புரிய வச்சிட்டு இருக்கா. இப்பதான் பாரதியோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை இவங்க செக் பண்றாங்க. சின்ன வயசுல அவர் போட்ட போட்டோலாம் இருக்கு. அது மூலியமா நம்ம பாரதி இவர் தான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பாத்துட்டு இருந்தவங்க சட்டுன்னு போனை போட்டு உடைச்சிடுறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி கிளம்பி போறாங்க. எதனால அம்மா இப்படி கோவப்படுறாங்கன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. இங்கதான் 50th எபிசோட முடிக்கிறாங்க. பாரதி எப்ப அப்செட் ஆனாலும் சரி போட் எடுத்துட்டு தனியா வந்துருவாங்க. இப்ப கூட அப்செட்டா இருக்கிறதுனால தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா போனை எதுக்காக உடைச்சாங்கன்றது பொண்ணுக்கு தெரியல. எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட புரியாம கேட்டுட்டு இருக்காங்க. வசீகரனும் தீபிகாக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா கால் போக மாட்டேங்குது. சரி வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த நிலைமையில என்னன்னு பேசுறதுன்னு அப்பாக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. என்ன யாருமே போனை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. ஏன் போனை உடைச்சாங்கன்னு யாருமே கேட்கல. இப்ப சுப்பிரமணி பேசுறதுக்காக வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க பதிலே பேச மாட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் அமைதியா கிளம்ப போறாரு. அப்ப அவங்க இருக்காங்கல்ல, என்னோட எக்ஸ பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த பாரதி தான் என்னோட எக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக போனை உடைச்சிருக்காங்க அப்படின்றது இவருக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருது. இப்ப பாரதியும் அவரோட ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வசீகரன் இந்த இடத்துக்கு வராரு. என்னன்னு தெரியல, யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஓகே தானே, நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க தான் கல்யாணத்தையே நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க சைட்ல இருந்து எந்த அப்ரோச்சும் பண்ணல. அதனால நம்மளா எப்படி தொங்கிட்டு இருக்க முடியும்? இந்த பொண்ணு இல்லனா என்ன, வேற பொண்ணை கூட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வசீகரனுக்கு இந்த பொண்ணை தானே பிடிச்சிருக்கு. இல்ல எனக்கு தீபிகா தான் வேணும், பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப படுக்க போன்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. வசீகரன் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. சுப்பிரமணி இருக்காரு பாத்தீங்களா, திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. அந்த பையன் கால் பண்றான், என்ன பேசுறதுன்னு தெரியாம கட் பண்றேன்னு சொல்றாரு. சரி தாங்கன்ற மாதிரி இவங்க அட்டன் பண்றாங்க. வசீகரனும் அங்கிள் தீபிகா கிட்ட போனை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கிற இவங்க இருக்காங்கல்ல, போனை உடச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போன் போயிடுச்சுன்ற மாதிரி சுப்பிரமணி புலம்புறாரு. இப்ப அக்கா தங்கச்சியை நமக்கு காட்டுறாங்க. வசீகரன் கிட்ட பேச முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சியை போட்ல வந்துட்டு இருக்க ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இத தங்கச்சியும் கவனிச்சிருப்பாங்க. இப்ப தங்கச்சி அந்த பையன் கிட்ட வந்து போன் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அந்த பையனா போனை தந்துடுறான். இந்த போன் மூலியமா கால் பண்ணி பேசுன்ற மாதிரி தங்கச்சி தரா. இது மூலியமா இவங்க இருக்காங்கல்ல, வசீகரனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, சென்னைக்கு வரியான்னு கேக்குறாரு. அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் வான்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சி கேக்குறாரு. இவங்களுமே தங்கச்சி கிட்ட எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் எப்படியாவது உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. பாரதி இருக்காரு பாத்தீங்களா, விமலா கிட்ட வெளியே வச்சுலாம் பேச மாட்டாரு. ஸ்டாஃப் ரூம்ல வச்சு மட்டும் தான் பேசுவாரு. ஆனா இப்ப வெளியே வச்சே பேசுறாரு. சார் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி சாதாரணமா பேசுறாரு. எப்படி சார் இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஒய்ஃபு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கால் பண்ணி கிஸ் பண்ணதை பத்தி சொன்னாங்கல்ல, அது மூலியமா தான் இவர் ஈஸியா ஒய்ஃபு கிட்ட பேசியிருப்பாரு. அதனால இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விமலா சிங்கிளா இருப்பாங்க, இவர் மேல கிரஷ் எல்லாம் இருக்கும். அதனால சாப்பிட வெளியே போலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன போலான்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப சுப்பிரமணிக்கு கால் வரத நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு தான் ஒரு பையன் மூலியமா பேச வச்சிட்டு இருக்கா. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, இந்த மாதிரி ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க, உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் அனுப்பி வைங்க, ஏன்னா அந்த பாட்டிக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப தங்கச்சி மட்டும் அழுதுகிட்டே வராங்க. அப்பா அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க, நானும் அக்காவும் போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அக்கா நார்மலா வராங்க. என்ன இவ ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இப்ப அக்காவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. இதுதான் பிளான் நடின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றா. இப்ப கிளம்பலாம் நினைக்கும் போது நானே டிராப் பண்றதுக்காக வரேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, உங்க டிராமாலாம் எனக்கு தெரியும், நீ ஊருக்கு போறதுக்காக தானே இப்படி பிளான் போடுற, என்னைக்குமே நான் உன்னோட சப்போர்ட் தான், அதனால நீ போன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. தீபிகாவும் சந்தோஷப்படுறாங்க. உங்க போனை மட்டும் தாங்கப்பா அப்படின்ற மாதிரி வசீகரனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சென்னைக்குலாம் வரல, நம்ம எப்போனாலும் போன் மூலியமாவே பேசிக்கலாம், என்னோட அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லஞ்சுக்கு வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி விமலா கேட்டாங்கல்ல, அதனால ஒரு இடத்துல சேர்ந்து சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பாரதியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயுமே ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாரு. ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப விமலா கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவரோட சின்ன பையன் இருக்கான்ல, பக்கத்துல இருக்க ஒரு டேபிள்ல தான் ஒரு பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த அங்கிள் செம்மையா ஃபிளர்ட் பண்றாருல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஃபிளர்ட் பண்றவரே என்னோட அப்பா தான், எனக்கு கோவமா இருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். பாரதி தான் ஃபிளர்ட் பண்றாருன்னு பார்த்தா விமலா அதுக்கு மேல ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பையன் கவனிக்கிறான்ல, பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான்.
நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இந்த வயசுலயே உனக்கு இத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், இத்தனை பிரேக்கப் இருக்கு. உன் அப்பா வயசுக்கு இது கூட நடக்கலனா எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவனால ஏத்துக்க முடியல. இவன் கோவமா இந்த ஹோட்டலை விட்டு கிளம்பிடுறான். இப்ப அம்மாவை தள்ளி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அப்பா இவ்வளவு நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு மாதிரி நடிச்சிருக்காருமா, இப்பதான் அப்பாவை பத்தி எனக்கு தெரிய வந்ததுன்னு இந்த விஷயத்த சொல்றதுக்காக வரான். அதுக்குள்ள அம்மா இருக்காங்கல்ல, உனக்கும் தெரிஞ்சிருச்சா, என் மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டேன்டா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிடுறாங்க. சின்ன வயசு லவ் பத்தி தான் பையனுக்கு தெரிஞ்சிருக்கு போல நினைக்கிறாங்க. அந்த சின்ன வயசு லவ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன புது தகவலா இருக்குன்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். சரி, விமலா கிட்ட பேசினதை சொன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க, சொல்ல வேணான்னு விட்டுறான். இப்ப சுப்பிரமணி கிட்ட இருந்து கால் வருது. எப்ப நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு கேக்குறாரு. இவங்க தயங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக தயங்குறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது, எனக்கும் விஷயம்லாம் தெரியும். நீங்க முதல்ல கிளம்பி வாங்க, எதுனாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒய்ஃப் மாடியில நின்னுட்டு இருக்கும் போது இவரும் பேசுறதுக்காக வராரு. நான் உங்களை நிச்சயதார்த்தத்துக்காக வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக வர சொன்னீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. எப்பயோ நடந்ததுக்காக இப்ப யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? நான் வர சொல்லிட்டேன், எதுனாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொண்ணு எப்ப நிச்சயதார்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அப்பா இந்த மாதிரி முடிவு பண்ணிருக்காரு. இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, அதுக்காக லைட் செட்டிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுமே இதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாரதியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரேகா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களை ரேகான்னு சொல்றேன், ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுது. இப்ப பாரதி இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரியும், அதே மாதிரி சின்ன பையனுக்கு இந்த விஷயம் தெரியும். மத்த ரெண்டு பசங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இவங்களை வெல்கம் பண்றதுக்காக சுப்பிரமணி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாரதியை பொறுத்த வரைக்கும் ரேகாவை பார்க்க ஆர்வமா இருக்காருல, வேக வேகமா போட்டை விட்டு இறங்குறாரு. வீடே பார்க்க ஹோட்டல் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வீடெல்லாம் கிடையாது, ஹோட்டல் தான். நீங்க இங்க தான் ஸ்டே பண்ண போறீங்க, ரெடி ஆயிட்டு எங்க வீட்டுக்கு வர போறீங்க, எங்க வீடு எதிர இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் பாரதி இருக்காரு பாத்தீங்களா, ரேகா இங்க இருந்தே தெரியறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. தெரிய மாட்டாங்க. அந்த வழியா போட்ல ஒரு நபர் போறாரு. என்னை எதிர கொண்டு போய் விட முடியுமான்னு கேக்குறாரு. அந்த நபருமே காசு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே ஒய்ஃப் வந்துடுறாங்க. சும்மா ரிலாக்ஸா சுத்தி பார்க்கறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ரிலாக்ஸுக்கு இது போதுன்ற மாதிரி இவங்க சரக்க காமிக்கிறாங்க. வாங்கன்ற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. இங்கதான் 60 எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப தீபிகாவும் வசீகரனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எல்லாருமே காலையில ஒரு 10 மணிக்கு வர மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா நீ விடிய காலையிலேயே ரெடியாரு, நான் வந்து உன்னை கூட்டு போறேன், இந்த ஊரெல்லாம் ஜாலியா நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அம்மாவும் பொண்ணு எழுப்புறதுக்காக வராங்க. நம்ம கிளம்பணும், சீக்கிரமா எந்திரிச்சு குளின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, வசீகரன் எங்க போனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றா. இவ பாத்ரூம் போறதுக்காக வெளியே வந்திருப்பா, அப்பதான் அந்த விஷயத்த கவனிச்சிருப்பா. தீபிகா தான் கூட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க கிளம்புற நேரம் ஆயும் வசீகரன் வர மாதிரியே தெரியல. நம்ம மட்டும் போலான்ற மாதிரி இவங்களும் போட்டில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாரதி இருக்காருல, ரேகாவை பாக்குறதுக்காக ஆர்வமா இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ளேயும் சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்காரு. சுப்பிரமணி என்ன சொல்றாருன்னா, ரேகா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, நான் எங்க ஏதுன்னு பாத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு போறீங்க? நான் போயிட்டு வரேன், நீங்க உட்காருங்கன்ற மாதிரி சின்ன பொண்ணு சொல்றாங்க. இப்ப அம்மா எங்கன்ற மாதிரி தேடுறதுக்காக சின்ன பொண்ணு கிளம்பிடுறாங்க. பாரதியை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் தண்ணிக்குள்ள இவங்க போட் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே இங்க இருக்க எல்லா பகுதியும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு அம்மாவை தேடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா போட் அந்த இடத்துல இல்லாம இருக்கிறது தெரிய வருது. போட் எடுத்துட்டு தான் அம்மா போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்ப மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணு வேகமா வீட்டுக்கு வந்துடுறா. அம்மாவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சுப்பிரமணி சொல்லிட்டாரு. தெரியுமான்ற மாதிரி பாரதி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சுப்பிரமணி இருக்கார்ல, அவ அப்செட்டா இருந்தா இந்த மாதிரி தான் படகு எடுத்துட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சின்ன வயசுல கூட அப்செட் ஆனா தனியா போயிடுவா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் அவங்க படகோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மலையில நனைஞ்சுக்கிட்டே தான் வராங்க. இப்ப சுப்பிரமணி கொடையை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பாரதி இருக்காருல, கொடையை வாங்கிட்டு இவரு வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொடையை அவங்களுக்கு பிடிக்கிறாரு. அவங்களுமே இவரை பாக்குறாங்க. சின்ன வயசு ஞாபகம்லாம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இருக்கு. இப்ப ரேகாவுமே நடந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இங்க உட்காந்து இருக்கவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு நடக்கிறாங்க. என்ன பேசாம போறாங்கன்ற மாதிரி பசங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு வந்து அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. சுப்பிரமணியம் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் கிட்ட பேச வராரு. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கெஸ்ட் இந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்களுமே காஃபி டீ ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசுல அவர் டீ தான் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அவருக்காக டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரஸ்வதியும் ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சுப்பிரமணி சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப சரஸ்வதியும் கிச்சனுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டீ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு டீ தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க.
இல்ல இல்ல இப்பெல்லாம் அவருக்கு காஃபி தான் பிடிக்கும், அதனால நீங்க காஃபியே போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரேகா கிட்ட சரஸ்வதி கொஞ்சம் ரூடா பேசுறாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் அந்த வழியா வந்துட்டு இருக்க வசீகரன் பாக்குறாரு. எதுக்கு நம்ம அம்மா அவங்க அம்மா கிட்ட ரூடா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா பெருசா கண்டுக்காம கிளம்புறாங்க. எல்லாருமே உட்காந்து இருக்கும் போது ரேகா வெளியே வராங்க. எல்லாருக்குமே டீ காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. பொண்ணு இருக்கால, டீ சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ரேகாவை பாராட்டிட்டு இருக்கா. நமக்கும் டீ தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் காஃபி தானே தர சொன்னாங்க, அதனால ரேகாவும் காஃபி தான் தந்துட்டு போறாங்க. என்ன காஃபி தந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் தான் காஃபி தர சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இவர் மேற்கொண்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஒய்ஃப் கிளம்பலான்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது, நம்ம இப்பயே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சொல்லாம கொள்ளாம கிளம்புனா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சுப்பிரமணி கிட்ட இருந்து கால் வருது. இத பத்தி சொல்லான்னு பாரதி நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவங்க போனை வாங்கிடுறாங்க. எங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தான் ரூம் வந்தோம், நாங்க சாப்பிட வரோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் கை கழுவுறதுக்காக வராங்க. அப்ப சரஸ்வதி இருக்காங்கல்ல, எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கு, நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல இல்ல அவளே ஞாபகம் வச்சு பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க வசீகரன் இருக்காருல, இந்த டிஷ் எல்லாம் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரேகாவை பார்த்து தான் சொல்றாரு. அதுக்கு தீபிகா இருக்காங்கல்ல, உன் அப்பாக்கும் என்னோட அம்மாக்கும் நிறைய விஷயத்துல ஒத்து போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ரேகா இருக்காங்கல்ல, இதெல்லாம் சரஸ்வதி சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நடந்துட்டு இருக்க எதுவுமே சரஸ்வதிக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப சுப்பிரமணி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு, நான் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே லவ் பண்ணது 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதை நினைச்சு நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு வேணா பிராட் மைண்ட் இருக்கலாம், இருந்தாலுமே அவங்க 2 பேருமே பாத்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ள கஷ்டமா இல்லையான்னு கேக்குறாங்க. இவருக்குமே கஷ்டமா இருக்கும். இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ரேகா பாடுற மாதிரி நிலைமை வருது. ரேகாவும் அந்த பாட்டை பாடுறாங்க. அடுத்ததான் அதுல இருந்து பாரதி பாடுற மாதிரி வருது. இப்ப பாரதி மீதி பாட்டை பாடுறாரு. சின்ன வயசுல இவங்க ஒரு பாட்டை பாடுவாங்கல்ல, அந்த பாட்டை தான் இந்த இடத்துல பாடிட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் இது புரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஸ்க்கு இது புரியும்ல, அதனால அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் வசீகரனும் தீபிகாவும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாரதி இருக்காரு பாத்தீங்களா, ரேகா ஃபேமிலி கூட சேர்ந்த மாதிரி ஜாகிங் எல்லாம் ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது தீபிகாவும் இவரும் மட்டும் தள்ளி வந்துடுறாங்க. தீபிகா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா வரலன்னு தான் சொன்னாங்க, நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா உடனே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே லைட்டா திரும்பி ரேகாவை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஜாகிங் போறன்றத பத்தி வீட்டுல சொல்லியிருக்கவே மாட்டாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. எதுக்காக எங்களை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பசங்களா நார்மலா தான் கேக்குறாங்க. ஆனா ஒய்ஃப் மட்டும் எதுக்காக விட்டு போனீங்க, அவளை பாக்குறதுக்காக தானே அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. இவரும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. அதனால பசங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஒய்ஃப் மட்டும் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் முறைக்கிறாங்க. இவருமே செம்மையா பயப்படுறாரு. இங்கதான் 7th எபிசோட் முடியுது. ரேகா புட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சரஸ்வதி வந்துடுறாங்க. இவங்க பண்ணது தானே தப்பா இருந்தது, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவர் உங்களுக்கு எப்படி சொன்னாருன்னு தெரியல, நடந்ததே வேற, என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறன்ற மாதிரி சில விஷயங்களை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்தோடனே கிளம்பி போன மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையில அந்த பிரச்சனை வந்தோடனே எல்லாம் கிளம்பி போயிருக்க மாட்டாங்க. மேற்கொண்டு 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரேகாவும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பாரதி தான் இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை நினைச்சு இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் ரேகாவோட பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிடும். யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பதட்டப்பட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு தான் வருவாரு. அது மூலியமா பாட்டிக்கு செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. பாரதி அப்பா இவரை போட்டு அடிச்சிருப்பாரு. அதே சமயம் ரேகாவோட அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் திரும்பி இந்த மாதிரி பண்ணா ரேகாவை கூட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரியும். அதனால தான் இவங்க கிட்ட சரியா பேசாம இருக்காரு. ஆனா இவங்க சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. எதுக்காக என்கிட்ட பேசாம இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ரேகாவோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேர் மாற மாட்டாங்க, அதனால பொண்ணை கூட்டு போயிடலான்ற மாதிரி அப்பா அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. இதை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் வெளியே இருந்து இவர் கேட்டுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எப்படியோ அவர் நம்மளை கூட்டு போக வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்க நம்பிக்கையோட காத்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அப்பா இருக்காருல, இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. அந்த லெட்டரையும் அப்பதான் எழுத வச்சிருப்பாரு. அதே மாதிரி பொருளையும் கொடுத்து விட்டுலாம்னு நினைச்சிருப்பாரு. அந்த லெட்டரை பார்த்தோன்னா பாரதி கண்டிப்பா என்ன பார்க்க வருவாரு, என்ன கூட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சரஸ்வதி இருக்காங்கல்ல, திரும்பி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ரேகா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே ஃபீல் பண்றாரு. லெட்டரை பார்த்தோன்னே நான் டென்ஷன் ஆயிட்டேன், அதனால தான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சரஸ்வதி சொல்லிட்டு இருக்காங்க.
என் சைடுல நான் சில ட்ரை எல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரேகா அப்பா கூட்டு போலான்னு முடிவு பண்ணாரு பாத்தீங்களா, அப்பயே இவர் பேசுறதுக்காக வந்திருப்பாரு. நான் இப்ப நல்லா படிக்கிறேன், கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வந்துருவேன், நான் ரேகாவை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அப்பா ஒத்து வந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. இதனால்தான் பொண்ணு போகும்போது இவர் அப்செட்டா வீட்டுக்குள்ள உட்காந்து இருந்திருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ரேகாவும் ஒரு இடத்துல நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பேசுறதுக்காக பாரதி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே பிரிஞ்சதுக்கு காரணம் என்னன்றது இப்பதான் உங்களுக்கு முழுசா புரியுது. இத பத்திலாம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்க வசீகரனும் தீபிகாவும் இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பழகுன மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் இவங்க கவனிக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போட்ல கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இப்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் பழைய விஷயத்தெல்லாம் இவங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரேகா போனை உடைச்சாங்கல்ல, அது எதுக்காகன்னு புரியுது. அதே சமயம் பாரதி விட்ட இடத்துல இருந்து பாட்டை பாடினார்ல, அதெல்லாம் எப்படின்றது இப்பதான் இவங்களுக்கு புரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அடிக்கடி மீட் பண்ற நிலைமை வரும்ல, அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். அந்த சங்கடத்தை நம்ம தரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிக்கும், இருந்தாலும் பிரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால இவர் தந்த செயின் மோதிரத்தை எல்லாம் திரும்பி தந்துட்டு இருக்காங்க. இவருமே ஃபீலிங்கா அவங்க கையில இருந்து வாங்குறாரு. தம்பிக்கு இந்த தகவல்லாம் தெரியும்ல, தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் தீபிகாவோட தங்கச்சி கேட்டுறாங்க. அந்த தங்கச்சி உடனே அப்பாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள், நீங்களும் என்னோட அம்மாவும் எக்ஸ் லவர்ஸா அப்படின்ற மாதிரி சாதாரணமா கேட்டுறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவரும் என்னென்னமோ சமாளிக்கிறாரு. இல்ல நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்க கூடாது, நிறுத்து அப்படின்ற மாதிரி ரேகா கண்ட்ரோல் பண்றாங்க. இப்பதான் வசீகரனும் தீபிகாவும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. எங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் வேணாம், நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த விஷயத்தினால தான் இப்படி சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்களே பேசி முடிச்சிட்டோம், நீங்க இதுக்காகலாம் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா வசீகரன் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம்ன்றது நார்மலான விஷயம் கிடையாது. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அடிக்கடி நம்ம எல்லாம் சந்திச்சுக்க வேண்டியிருக்கும். அப்படி சந்திச்சுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எதுக்காக எங்களால நீங்க கஷ்டப்படணும்? இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நமக்கு வேற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. பாரதியும் ரேகாவும் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட பார்ட்னர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அடிக்கடி சந்திச்சுக்க வேண்டி வரும். அது கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கலாம். பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நாலு பேருமே சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்க. இத பத்திலாம் பசங்க கிட்ட சொல்றாங்க. அப்பயும் வசீகரன் ஏத்துக்க மாட்டாரு. நம்ம கிளம்பலாம், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. வசீகரன் தம்பியும் போகாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவர் ட்ரூவா லவ் பண்ணிருக்காருன்னு நினைச்சுதானே நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இவரெல்லாம் எந்த காலத்திலயும் யாரையும் ட்ரூவா லவ் பண்ணது இல்ல. இவர் கான்டாக்ட பாரு அப்படின்ற மாதிரி அப்பாவோட கான்டாக்ட காட்ட ஆரம்பிக்கிறான். பையன் பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்காருல, இவங்க எல்லாருமே லேடிஸ் தான், இரு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணிட்டாரு. எதிர எல்லாருமே லேடிஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிளே பாயா தான் இருந்துட்டு இருக்காரு. இவரெல்லாம் உண்மையா லவ் பண்ணாருன்றதுக்காக நீ தீபிகாவை இழந்துடாத, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவர் சின்சியரா லவ் பண்ணல அப்படின்றது இப்பதான் வசீகரனுக்கு தெரிய வருது. அதனால வசீகரனும் கல்யாணத்துக்கு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் பாரதியோட பிளான நமக்கு காட்டுறாங்க. பாரதியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிறவர் தானே, ஒருத்தவங்களோட மனசை மாத்துறது எப்படின்றது இவருக்கு நல்லா தெரியும். இவர் தான் சின்ன பையன் கிட்ட இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வசீகரன் இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்கலனா இப்படி பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பையன் பண்ணிருக்கான். பாரதி உண்மையாதான் ரேகாவை லவ் பண்ணிருப்பாரு. பையனை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டார்ல, அதனால ரெண்டு குடும்பமும் தட்டை மாத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா தட்டெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அப்ப பாரதியும் ரேகாவோட கையை தொடணும்னு நினைக்கிறாரு. ஆனா சுப்பிரமணி இருக்கார்ல, நீங்க என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சரஸ்வதி டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னும் கூட நீங்க திருந்தல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட முறைச்சு பாக்குறாங்க. இதோடயே இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. காமெடியா தான் இந்த சீரீஸை முடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.